இருக்கு? படம் நல்லா இருக்குண்ணா, ஒரு வாட்டி பார்க்கலாம். கான்செப்ட் என்ன? கான்செப்ட் ஃபுல்லாக ஹிஸ்டாரிக்கல் ரிலேட்டடாக இருக்கு படம். நாகபந்தம் வந்து நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டுலாம் போனீங்கன்னா பாகுபலி அளவுக்கு இருக்கும்ல நீங்கள் எதிர்பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் அப்படி இருக்காது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து தானு தான் ஏதாவது ஒன்று சொல்லணும். ஏன்னா தானு வந்து தான் இந்த படம் வந்து நாகம்னு வச்சாவே அந்த படம் ஜெயிச்சிடும் அப்படின்னு சொன்னார். பட்டு படம் அந்த அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. சிவானி எவ்வளோ பெரிய சக்தி, அந்த சக்தி வந்து இந்த படத்தில் தான் வேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. எனக்கு அதுதான் பர்சனலாக தெரியுது. இதில் நல்லா சூப்பரா பிடிச்ச சீன் என்ன? பிடிச்ச சீன் வந்து கடைசி சீன். எனக்கு தெரிஞ்சு பாலையா நடிச்சிருந்தா செம்மையாக இருந்திருக்கும். ஒரு மாதிரி நமக்கு ஆக்ஷன் பேக்காக இருக்கும். பட் இதுலேயும் ஆக்ஷன் பேக் இருக்குது. ஆனால் குடும்பத்தெல்லாம் கொன்ன வாட்டியே ஹீரோ வந்து திருப்பி அடிக்கிறாரு. அது வந்து தான் இந்த படத்தோட பெரிய மைனஸாக இருக்குது. அதுவும் இன்டர்வல் வர்றப்ப எல்லாருமே செத்து போயிடுறாங்க. மூவி நல்லாவே இருக்குண்ணா. கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் எதிர்பார்த்தோம், அந்த அளவுக்கு இல்லை, இருந்தாலும் ஓகே, ஆவரேஜ் தான், பார்க்கலாம். இவங்க ஹீரோவோட ஃபேமிலி எல்லாருமே செத்துருவாங்க. இவரும் அனாதை தான், சின்ன வயசுலேருந்தே வேற ஒரு குடும்பத்தில் வளர்ந்தவர் தான். பட் ஆனால் தங்கச்சி வந்து அவர் கண்ணு முன்னாடி எரிச்ச வாட்டி தான், எரிச்சு முடிச்ச வாட்டி தான் சண்டைக்கே போவார். அப்படி ஒரு காட்சிகள்லாம் அமைக்க அந்த மாதிரி பண்ணியிருக்கு. படம் நல்லா இருக்குங்க, பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். கிராஃபிக்ஸ் நல்லாவே எடுத்திருக்காங்க, ஒரு டைம் பார்க்கலாங்க. ஃபேமிலியாக வந்து ஒரு டைம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. 3 மணி நேரம் பெரிய கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாகும் போது, ஆனால் நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். இருக்காங்க. அப்புறமேட்டு அந்த பிரம்மபதம்னு ஏதோ ஒன்று அந்த நம்ம விஷ்ணு கிட்ட ஒன்று இருக்கும். அதை வந்து எடுத்து ஒரு கதவுக்கு முன்னாடி வந்து ஒரு மந்திரம் சொன்னால் அந்த கதவை வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமேட்டு என்ன நடக்கணும் அது அடுத்த பாட்டில் தான் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்லா இருந்துச்சுண்ணா, நல்லா சூப்பரா இருந்துச்சு. பாம்பு வர சீன்லாம் எப்படி இருக்கு? அது கொஞ்சம் பயமா தான் இருக்கு, ஆனா சூப்பரா இருக்கு. பட் ஆனால் உலகத்தை ஆளணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வில்லன்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு தான் வந்து தொல்பொருள் ஆராய்ச்சிலாம் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் சீன்லேயே பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து வில்லன் வந்து அந்த அந்த இதை கண்டுபிடிச்சி அந்த உலகத்தை ஆண்டாரா இல்லையா, அதான் கதை. சூப்பராக இருக்குது சார், பார்க்கலாம். பார்க்கலாம் சார். ஹோட்டலில் மற்றது 3 மணி நேரம் படம், அது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பரவாயில்ல சார், அவ்வளோ நேரம் பார்க்கலாம், பொறுமையாக உட்காந்து பார்க்கலாம் சார். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி நமக்கு நிறைய இடத்துல போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. நிறையா கிரிஞ்சி சீன் தான் அதிகமாக இருக்குது. எஸ்பெஷலி வந்து நம்ம சரண்யா மேம்லாம் உள்ளே நடிச்சிருப்பாங்க. சரண்யா மேம் அவங்க பேசின பேச்சுக்கு வந்து இன்டர்வல்லே போட தெளியிருப்பாங்க. ஒரு மாதிரி கிரிஞ்சாக தான் இருக்கும். நம்ம தெலுங்கு நாடகம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது இந்த படம் ஃபுல்லாக பார்க்குறப்ப. நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம். கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சிச்சு இங்கே தமிழத்தில் எடுத்தோட அது நல்லா இருக்கு படம். சூப்பராக இருக்கு. 3 ஹவர்ஸ் லாங் டியூரேஷனாக இருக்கு. இல்லை, 3 மணி நேரம் பார்த்த மாதிரியே இல்லை படம், நார்மலாக இருந்துச்சு படம் பார்க்குறது. நிறைய கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு படம்? எனக்கு வந்து ஹீரோ ரோல் தான் நிறையா நான் ட்ரைலர் பார்த்து தான் நிறையா ஏமாந்து போனேன் இந்த படத்துக்கு. வீக்கான இதுதான் 3 மணி நேரம் வந்து ரொம்ப நேரம் போகிற மாதிரி. கிராஃபிக்ஸ்லாம் செம்ம வீக்குங்க. நமக்கு இதுக்கு 1001லாம் வந்து நம்ம எப்போ எடுத்தாங்க, அது இப்போ பார்க்குறப்பயும் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. பட் இதில் வர கிராஃபிக்ஸ்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது, இருக்கிறதுலே கேவலமாக இருக்குது. கிராஃபிக்ஸ் நல்லா தான் இருக்கு. 3 மணி நேரம் டியூரேஷனு நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் அந்த இடைவெளிக்கு முன்னாடி வேற சீன், அந்த எல்லாத்தையும் கொள்றாங்களா, பார்க்கலாம். ஃபேமிலி படமெல்லாம் பாம்பு தான் ஃபர்ஸ்ட்லேருந்தே லாஸ்ட் வரையும் வருது. இவரை அந்த கருநாகம் சொல்லுவாங்க, அந்த கருநாகம் ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கு. எங்கே பார்த்தாலும் தடிக்கு விழுந்தாவே ஹீரோ கனவு காண்டாவே பாம்பு தான் வந்து அவரை காக்கிற மாதிரி. இவர் என்னமோ சிவன் மாதிரி காட்டிட்டு இருக்கிறாங்க, பட் அவர் சிவன். நல்லா இருந்துச்சு. கிராஃபிக்ஸ்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு, கிராஃபிக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. 3 ஹவர்ஸ் லாங் டியூரேஷனாக இருக்கு. நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம். கூஸ்பம் சீன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. அந்த இன்டர்வல் சீன் வேணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த அந்த புஷ்பத்தை தூக்கிட்டு போகும்போது அது பாம்பை கழுத்தை சுற்றி வந்து நிற்கிறப்ப சிவன் மாதிரி தெரியவார். ஆனால் சிவனுக்கு உண்டான கடவுளை வந்து கடைசி வரைக்கும் காப்பாற்ற மாட்டார். இவரே ஆஹா ஓஹோன்னு அவங்க சொல்லிக்க வேண்டியதான். நமக்கு வந்து அந்த அளவுக்குலாம் ட்விஸ்ட்டு தான், எல்லாத்தையும் கொள்றது தான் ட்விஸ்ட்டு. படத்தில் ஒன்றும் இல்லை. ஓவராலாக வந்து நீங்கள் இந்த படத்தை பார்க்குறதுக்கு கம்முனே இருக்கலாம்.
நமக்கு நம்ம நிறையா வந்து இந்த மாதிரி ஏன்சியன் பண்ணதெல்லாம் நிறையா பார்த்துருப்போம். பட்டு அதெல்லாம் இல்லாமல் இந்த படம் வந்து ரொம்ப வேஸ்ட்டு.